இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி சுண்டைக்காய் புளிக்குழம்பு. பாருங்கள், இது நம்ம வீட்டில் பொரிச்ச பச்சை சுண்டக்காய். இந்த மாதிரி கொத்து கொத்தாக பறிச்சுக்கலாம். அப்புறம் இதிலேருந்து தனித்தனியாக நம்ம காயை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுண்டைக்காயில் தொட்டு நீக்கி எடுத்தாச்சு. தொட்டு தனியாக காய் தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். அடுத்தது இதை கட் பண்ணிக்கலாம். வாங்க, இதை 2 விதமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு இல்லை அரிவாமனை வச்சு கட் பண்ணிங்கன்னா 2ஆக கிடைக்கும். பாருங்கள், உள்ள சுக்குட்டி பழத்தோட விதை மாதிரியே சின்ன சின்ன விதையாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திரும்ப இதை தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் ஜீரக மிளகு தட்டுற கல் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக தட்டினீங்கன்னாவே இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும். பச்சைக்காய் தானே, அதனால். அப்புறம் அதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இதில் நிறைய விதை இருக்கும், அதனால் தண்ணியில் போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு விதை கம்மியாக கிடைக்கும். இதேமாரி எல்லா காயையும் தட்டி எடுத்துக்கலாம். நான் எல்லா காயையும் தட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போவே நம்மளுக்கு இவ்வளோ விதை ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ தட்டி வச்சுருக்க காயை தண்ணியில் போட்டு ஒரு அலசி எடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா இருக்க விதையெல்லாம் நீங்கிடும். பாருங்கள், இப்போ நம்ம அலசி எடுக்கும்போது விதையே வரல. இந்த மாதிரி தண்ணியிலேருந்து அரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வத்தல் நீங்கள் வீட்லேயே செய்கிறதுனா கூட இதே மாதிரி தட்டி எடுத்து கழுவிட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு மோர் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கப்புறமா மோரை வடிச்சிட்டு எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுண்டைக்காய் வத்தல் வீட்லேயே தயார். பாருங்கள், நான் இப்போ எல்லா சுண்டைக்காயும் எடுத்துட்டேன். இப்போ இது தண்ணி நல்லா வற்றணும், அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்க முடியும். அதனால் இதை நான் உலர வைக்க போகிறேன். சுண்டைக்காய் காயிற கேப்பில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். வானொலி காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வச்சதும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, ஜீரகம், மிளகை நீங்கள் வறுத்து எடுத்து குழம்புல அரைக்கும் போது அதை தனியாக அரைச்சி குழம்பு வெங்காயத்து கூட சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டோன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதனால நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய்ங்கிறதால பாருங்கள் எப்படி நுரைச்சி வருதுன்னு. வேகும்போது வெங்காயம் வணங்கிடுச்சு. கூடவே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் வதக்கிறதுனால வணங்கும் போதே ஒரு நல்ல மணம் அடிக்கும். தக்காளி ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பாருங்கள் வெந்து தோலெல்லாம் நல்லா தனியாக உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து கொடுத்துக்கோங்க. தேங்காய் துருவலும் சூடாக இருக்கும். இப்போ நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு நான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காயும் ஈரம்பதெல்லாம் போயிடுச்சு. வாங்க நாம் இப்போ தாளித்து விட்டுடலாம். காய் வதக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் நுணுக்கி வச்சுருக்கேன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காய் நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க. இதுவே நம்ம வத்தல் ஆட் பண்ணியிருந்தோம்னா பொரிஞ்ச உடனே உள்ளே போட்ட உடனே பொரிஞ்சிரும், நம்ம அப்போவே குழம்பு எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். இது நம்ம பச்சை காயாக போட்டிருக்கிறதுனால வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். இதில் இருக்க விதையெல்லாம் பாருங்கள் அடியில் பிடிக்குது, கலந்து கொடுத்துட்டே இருங்க. காய் வணங்கிடுச்சு, இப்போ நாம் குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நான் கலந்து ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கெட்டியாக தான் இருக்குது. நம்ம எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி கசடு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு கொஞ்சம் சலசலன்னு ஆயிடுச்சு. ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா உப்போ இல்லை மிளகாய் தூளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பச்சையாக போட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிருப்பீங்க இல்லையா, அப்போவே வெந்தயம் போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு காயை ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதிக்கணும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது, மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அப்படி கொதிக்கும்போது புளியோட புளிப்பு வந்து காயில் நல்லா இறங்கும். மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா குழம்பு நுரைச்சி வர்றதுனால பொங்கிடும். அதனால் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. மூடி போட்டு கொதிக்க விடுறீங்கன்னாலும் கேப் விட்டு மூடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா பொங்கிடும். இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க நுரையோட அளவு கம்மியாயிட்டே வருது. இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருந்தது அப்படின்னா சுண்டைக்காய் சாப்பிடும்போது ரெட் பிளட் செல்ஸோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது சுண்டைக்காய் சீசன் தான், ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. சைட்லலாம் பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சேர்த்த பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை வெல்லம் இல்லைன்னா அஸ்கா சர்க்கரை இல்லை கரும்பு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.